இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். புதிய நாளை தந்து இன்று நம்மை அபிஷேகம் செய்கின்றார். ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, இதோ இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களுக்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். இவர்களுக்கு விடுதலையை தாரும், மன மகிழ்ச்சியை தாரும். இந்த நாளை ஏறெடுத்து செல்வதற்கான சக்தியை, ஆற்றலை, உடனிருப்பை நீர் இவர்களுக்கு தாரும். உம்முடைய அருள்கரம் இந்த நாளில் இவர்களோடு இருக்கட்டும். ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், இவர்களில் வாசம் செய்யும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 102:4. என் இதயம் புல்லை போல தீந்து கருகுகின்றது, என் உணவையும் நான் உண்ண மறந்தேன். இந்த திருப்பாடல் துன்புறும் ஒருவர் மனம் தளர்ந்து வாழ்வில் சுவை இழந்து ஆண்டவரை நோக்கி தம் உள்ள குமரலை வெளிப்படுத்தும் மன்றாட்டாக அமைகின்றது. என் உணவையும் நான் மறந்தேன் என்று சொல்லும்போது எனது இதயம் வாடியிருக்கின்றது. உணவு உண்ண முடியவில்லை, ஏனென்றால் பசி இல்லை. கவலை தோய்ந்து போயிருக்கின்றது, பயம் பீடித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் எப்படி என்னால் உண்ண முடியும்? அடுத்த இறைவசனம் பாருங்க. என் பெருமூச்சின் பேரொலியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டி கொண்டன. நான் கவலைப்பட்டு என்னுடைய உடல் மெலிந்து போய் எலும்புகள் வெளியே தெரிகிற அளவுக்கு அது தனிமையான நிலையில் இருக்கின்றது. நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றேன். பாலை நில பறவைக்கு நான் ஒப்பானேன். பாலை நிலம் போன்ற ஒரு வெறுமையான ஒரு சூழலில் நான் தனிமையாக விடப்பட்டேன். தண்ணீரில்லா பறவை போல சுவையில்லாத எனது வாழ்க்கை இருக்கின்றது. நான் தூக்கமின்றி தவிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, படுத்து தூங்கும் போது படுக்கையில் புரண்டு படுத்தால் கூட ஒரு சில நேரத்தில் தூக்கம் வருவதில்லை. காரணம் கவலை, கண்ணீர், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம். தன்னுடைய குடும்பத்தை அது வாட்டும் போது, இருக்கும் போது அது எப்படி சமாளிப்பது என்ற நிலை. இப்படிப்பட்ட நிமிடங்களில் தான் 13வது இறைவார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. பாருங்க, நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும், அதற்காக அருள் புரியும் காலம் இதோ வந்துவிட்டது. நான் உனக்கு இறங்குவேன், உனக்கு அருள் புரியும் காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு இறங்குவேன், அருள் புரியும் காலம் வந்துவிட்டது. மானிடா, எழுந்து நில், நான் உனக்கு நம்பிக்கையை தருவேன், நம்பிக்கையான வாழ்க்கையை தருவேன் என்று கடவுள் இன்று நமக்கு பதில் தருகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போமா? ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.